வாழ்க்கையில நமக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்டின்னா, அது டிப்ரஷனா மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பட் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப மூட் ஆஃப் ஆவோம் அடிக்கடி. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி டிவில ஏதாவது ஓடுதுன்னா, அதுல பார்த்துட்டு இருப்போம். ஆனா, அந்த கவனம் நமக்கு அதுல இருக்காது. இதுக்கு ஒரே தீர்வு முக்கியமா என்ன பண்ணணும் நம்ம அப்டின்னா, நெறைய வேலைகள நம்ம உருவாக்கணும் நமக்காக. நெறைய ஒரு வேலைய இழுத்து போட்டு செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு புடிச்ச வேலை என்னவோ, சின்ன பிள்ளையிலேருந்து நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டது, இல்லாட்டி வாழ்க்கையில இனிமேல் வாழ்க்கையிலயும் நான் இத பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னோட மீதி காலத்துல அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட்ல உள்ள மன அழுத்தம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்மளோட கவனம் எல்லாமே அந்த வேலையில தான் நமக்கு இருக்கும். அத தொடர்ச்சியா பண்ணுங்க. எதனால அப்படின்னா, அது உங்களுக்கு மன நிறைவ உங்களுக்கு குடுக்கும். ஸோ இதுதான் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் இது. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்டின்னா தான் நம்ம மெடிசின்ஸ்க்கே போணும். இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான மருந்து என்னென்ன அப்டின்னு பார்த்தோம்னா, நாட்ரமர், கிராஃபைட்டிஸ், கல்கேரியா கார்ட், சல்ஃபர் இந்த மாரி ரொம்ப அற்புதமான மருந்தெல்லாம் ஹோமியோபதியில இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு இந்த மாரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எங்கள தாராளமா கன்சல்ட் பண்ணலாம்.